ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு எமோஜி வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம் வேஸ்ட் கார்ட்போர்ட் வச்சு. ஸோ உங்ககிட்ட எந்த கார்ட்போர்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ரவுண்டாக இருக்க ஆப்ஜெக்ட் வச்சு சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இன்னொன்று நான் இப்போ வரைஞ்சாச்சு. இப்போது இதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே சைஸ்க்கு கலர் பேப்பர் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது எமோஜினாலே எல்லோ கலர் இல்லையா? ஸோ எல்லோ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அதே சர்க்கிள் இதில் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு கலர் பேப்பர் போதும். ஒரே ஒரு எல்லோ கலர் பேப்பர், அந்த A4 சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஒரே ஒரு எல்லோ கலர் பேப்பர் இருந்தாலே போதும். இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 எமோஜி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு எந்தெந்த எமோஜிலாம் நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எமோஜிஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதோடைய அவுட்கம் தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த எல்லோ கலர் பேப்பரை நம்ம வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திட்டு திட்டாக தெரியாமல் இருக்கும். அதனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் எடுத்துகிட்டு போய் அழகாக ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இன்னொரு பேப்பர் ரெண்டுத்தையுமே நான் இப்போ ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே கார்ட்போர்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதிலே நம்ம வந்து ஐஸோ அதுக்கான மவுத்தோ டங்கோ எதுனாலும் நம்ம இதிலே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு க்ளோஸ்ட் ஐஸ், ஒரு ஓப்பன் ஐஸ், அதுக்கு வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரியும் ஒரு ரவுண்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டா இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்ட் ஐஸ்ன்னும் போது நம்ம கர்வ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம், அது பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ ஓப்பன் ஐஸ் அப்படின்னும் போது நார்மலாக ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் போதும். ஸோ அதுவுமே இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது இதை கலர் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கெட்சோ மார்க்கரோ எடுத்து கலர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பிளாக் பென் வச்சு கூட இதை ஷேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப பெருசாக நம்ம அடிக்க போகிறதில்ல, சின்ன சின்ன பீசஸ் தான் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மவுத் வரைய போகிறோம். இது என்ன எமோஜினா, ஒரு கண்ணை அடிச்சுட்டு கீழே அந்த டங்க் வந்து ஸ்டிக் அவுட் ஆகியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த எமோஜி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான அந்த மவுத்தும் அதுக்கு கீழே அந்த டங்க் ஸ்டிக் அவுட் ஆகியிருக்கிறதும் நம்ம இதே மாதிரி வரைஞ்சி எடுக்க போகிறோம். நான் வரைஞ்சிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது எல்லாமே வரைஞ்சி கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். இதையும் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் பிளாக் மார்க்கரோ ஸ்கெட்சோ எடுத்துகிட்டு இதில் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுத்துக்கு மட்டும் நான் பிளாக் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டங்க் வருது இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ரெட் கலர் ஸ்கெட்ச் நீங்கள் இருந்ததுன்னா ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த டங்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சா கூட நீங்கள் எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கலாம். இந்த அப்படியே இது மாதிரி கட் பண்ணிலாம் ஒட்டாமல் அந்த நம்ம எல்லோ கலர் அந்த இது ரவுண்டாக வச்சோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் வரைய கூட செஞ்சிடலாம். ஒவ்வொரு இந்த ஐஸையும் இந்த டங்க்கு எல்லாத்தையும். பட் இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த எமோஜி வந்து முடிஞ்சாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு எமோஜி பண்ணலாம். அது என்ன எமோஜி அப்படின்னா ஸ்லீப்பி எமோஜி. ஸோ ஸ்லீப்பிங் எமோஜி இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஈஸி. 2 ஐஸும் க்ளோஸ்ட் ஐஸாக இருக்கும். மவுத் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரவுண்டாக தான். ஸோ அதே மாதிரி இந்த க்ளோஸ்ட் ஐஸ்க்கு திரும்ப அதே மாதிரி கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மவுத்துக்கு வந்து ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் போதும். இதையுமே நான் வந்து ஸ்கெட்சில் வந்து ஷேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இன்வெர்ட் பண்ணி ஒட்டிடுங்க அந்த க்ளோஸ்ட் ஐஸ்க்காக. அந்த எமோஜி பார்த்தா ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சதையும் நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு பார்த்தா தலைமையில் ஸ்லீப்பிங் கேரக்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ZZாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். நான் இதான் சொன்னேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கூட இந்த மாதிரி வரைய கூட செஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம 2 எமோஜியுமே சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ மற்ற எமோஜிஸ்லாம் பார்க்கலாம். ஸ்மைலி எமோஜி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மைலி எமோஜி. அதுக்கப்புறமா இது 2 ஐஸும் க்ளோஸ் ஆகி இருக்கும், டங் ஸ்டிக் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்குமே நான் அந்த வி ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஹார்ட் ஐஸ் எமோஜி, சின்ன சின்னதாக ஹார்ட் கட் பண்ணியாச்சு. இந்த மவுத்துக்கு கார்ட்போர்டில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கிஸ்ஸிங் எமோஜி, இதுக்கு இந்த மவுத்தை மட்டும் நான் ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டேன், இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ஃபேவரட்டான எமோஜி. உங்களுக்கு என்னென்ன எமோஜிலாம் ஃபேவரட்டோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இல்லை இதே பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஐடியா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஹரிசாண்டலாக வச்சுட்டோன்னா டோர் மேலெல்லாம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம், இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சு. இப்போ வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஆர்டரில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஆர்டரில் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பண்ணவங்களை பற்றி சொல்லிடலாம். எஸ்எஸ்எஸ் ஆர்ட் கிட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கிராஃப்ட் ஜீனியஸ் ஐடியாஸ், அப்புறம் அக்வா மேஜிக். இவங்க எல்லாமே நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனல் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து விஷ் பண்ணிக்கலாம், ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கார்த்திகேயன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன், உங்களுடைய கமெண்ட்க்கு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எல்லாருமே யார் கமெண்ட் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது இன்னும் பெரிய பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லை சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி வால் ஹேங்கிங்காகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு இப்போ வால் ஹேங்கிங்காக தான் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, பயங்கரமாக நல்லாவே வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.